இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 4 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா டெய்டரா காரா கிட்ட மாட்டியிருப்பான். டெய்டரா அவனோட எக்ஸ்ப்ளோஷன்ஸை யூஸ் பண்ணுவான் அந்த கிளேவை. இதை நோட் பண்ண காரா அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவன் ஒரு பறவை மாதிரி ஒரு கிளேவை செஞ்சு வச்சுருப்பான் இல்லையா, ஸோ அதில் ஏறி எஸ்கேப் ஆவான். அவனை சேஸ் பண்ணுறது தான் இந்த இடத்துல மொத்த வேலையாகவுமே இருக்கும் காராவுக்கு. எப்படிப்பட்ட அட்டாக்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தாலும் டெய்டரா எஸ்கேப் ஆகிட்டே தான் இருப்பான். காரா அவனோட சேண்டை மேனிப்புலேட் பண்ணிகிட்டே தான் இருப்பான். சில சான்சினோபீஸ் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது அப்படின்ட்டு ஷாக் ஆவாங்க. இன்னும் கொஞ்சம் தான்ட்டு கையை பார்ப்பான் டெய்டரா. காரா அட்டாக் பண்ணுறது நிறுத்தியிருக்கவே மாட்டான். அதுலேருந்து டாச் பண்ணிகிட்டே தான் இருப்பான் டெய்டரா. காராவை பார்த்துட்டு டெய்டரா பரவாயில்ல நல்லா தான் சண்டை போடுறான் அப்படின்பான். இதுக்கப்புறமா காரா அவனோட சேண்டை யூஸ் பண்ணியே டெய்டரா கிட்ட போவான். சரியான ஜிஞ்சூரிக்கு தான் அப்படின்ட்டு கையை பார்த்துட்டே இருப்பான் டெய்டரா. நான் தான் இன்ட்ரூடராக இருப்பேன்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னு டெய்டரா காரா கிட்ட கேட்கும் போது இப்படிப்பட்ட பறவை டெசர்ட்லேயே இல்லடா அப்படின்பா. அது சரி அப்படின்பான் டெய்டரா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த ஜின்சூரிக்கி ஆஃப் த சாண்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காராவை பார்த்துட்டு டெய்டரா பரவாயில்ல நல்லா தான் சண்டை போடுறான் அப்படின்பான். இதுக்கப்புறமா காரா அவனோட சேண்டை யூஸ் பண்ணியே டெய்டரா கிட்ட போவான். சரியான ஜின்சூரிக்கு தான் அப்படின்ட்டு கையை பார்த்துட்டே இருப்பான் டெய்டரா. நான் தான் இன்ட்ரூடராக இருப்பேன்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னு டெய்டரா காரா கிட்ட கேட்கும் போது இப்படிப்பட்ட பறவை டெசர்ட்லேயே இல்லடா அப்படின்பா. அது சரி அப்படின்பான் டெய்டரா. அப்பளையா பயங்கரமான சவுண்ட் கேட்டுச்சு. நீங்களே என்னடா பண்ணுறீங்கன்ட்டு ஸ்கைல கார்ட் பண்ணுறவங்கள பார்க்கறக்கு வருவான் இன்னொரு ஷினோபி. பார்த்து அவங்க தலை வெடிச்சு செத்து கிடப்பாங்க. இந்த இடத்துல காசேகாகவே இறங்கி சண்டை போடுறாங்க. அதை பார்த்துட்டு ஷாக் ஆவான். காங்க்ரோ கிட்ட இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா யூரா கண்டிப்பா வில்லேஜோட செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணிக்கணும்ல அப்படின்பா. யூராவை கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்லவும் அவனுக்கே லிட்டரலா சந்தேகமாகும். சசோரி டெய்டரா எப்படி அந்த இடத்தவே சர்க்கஸ் ஆக்கி இருப்பான். யூரா நீங்க நிக்காத, அப்புறம் விஷயங்கள் காம்ப்ளிகேட் ஆயிரும், அதனால நீ கிளம்புன்னு தாட்டி விட்டு எனக்கு வெயிட் பண்றதே பிடிக்காது அப்படின்பா. காங்க்ரோ காசேகாகே ஆஃபீஸ் போய் பார்ப்பான். காரா எங்கே தான் போய் தொலைஞ்சான்ட்டு பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு ஷினோபி வந்து அவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லவும் விண்டோஸில் பார்ப்பான். இந்த ஒரு ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கைல நடக்கும். இது எல்லாருமே வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பாங்க. டெய்டரா ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்ணுறதுங்க ஆக்ஷனே மொத்தமாக ஃபெயிலியர் ஆகி போச்சு அப்படின்பா. இருந்தாலுமே ஒன்று தேடுற கவலைங்கிறது இப்போ எனக்கு இல்லை அப்படின்ட்டு ஸ்கோப் யூஸ் பண்ணி பார்ப்பான். காரா ஹேண்ட்ஸை லிஃப்ட் பண்ணவுமே ரொம்பவுமே ஷாக் ஆவான். கீழே இருந்து ஏகப்பட்ட சான்ஸ் வரும். இவனுக்கு தான் அதிக அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்ட்டு டெய்டரா கடுப்பாவான். சீன் நருட்டோ கிட்ட ஜம்ப் ஆகும். தலைவன் கக்காஷி வச்ச அட்டாக்கு கவுண்டர் அட்டாக் கொடுப்பான். சக்குரா அட்டாக் பண்ண போகும்போது பிடிச்சிருவாரு. தலைவர் இந்த இடத்துல ஒரு விஷயத்த நோட் பண்ணிட்டு ஒரு கிக் பண்ணிட்டு இது நருட்டோவோட ஷேடோ க்ளோன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸு தானே அப்படின்பாரு. மேலேருந்து ஒரிஜினல் சக்குரா அட்டாக் பண்ணுறக்கு வருவா. லைட்டாக பட்டாங்க கூட முடிஞ்சன்ட்டு எஸ்கேப் ஆவார். கக்காஷியை எஸ்கேப் ஆகிறக்கே விடாமல் ரவுண்டு கட்டுவாங்க சக்குரா அண்ட் நருட்டோ 2 பேருமே. இதுக்கப்புறமா கக்காஷி ஷினோபி பேட்டில் ஸ்கில் பார்ட் 3 நிஞ்சுட்ஸு அப்படின்பாரு. இந்த பாயிண்ட்ல தலைவனோட அந்த சீல் ஃபார்மேஷனுங்கிறதே செம்ம ஸ்பீடாக இருக்கும். சக்குரா நருட்டோ 2 பேருமே வாய் பொழந்துருவாங்க. தலைவன் ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவான். ஜஸ்ட் மிஸ்ட்ல 2 பேர் எஸ்கேப் ஆவாங்க. கக்காஷி சென்சே எங்கேன்னு நருட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது கிரவுண்ட்ல இருந்து வந்து காலை பிடிச்சிட்டு ஹெட் ஸ்டைல் ஹெட் ஹண்டர் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவார். கக்காஷி வெளியே வந்து பார்த்தா அதுவுமே ஒரு குளோனாக இருக்கும். நருட்டோ அண்ட் சக்குரா திரும்ப அட்டாக் பண்ணுறதுக்கு வரும்போது கக்காஷி அவரோட சீல் ஃபார்மேஷன் பண்ணிட்டு வாட்டர் ஸ்டைல் வாட்டர் டிராகன் மிசைல் அப்படிங்கிற ஜுட்ஸுவை பண்ணுவார். ஆக்சுவலாக இந்த ஒரு ஜுட்ஸுவில் விழுந்த அட்டாக்குங்கிற இம்பேக்டே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். அந்த ஏரியா ஃபுல்லாகவே வாட்டராக இருக்கும். நருட்டோ அண்ட் சக்குரா எப்படியோ மேனேஜ் பண்ணி எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இருந்தாலுமே தொடர்ந்தும் எப்படி எர்த் ஸ்டைலு ஃபயர் ஸ்டைலு வாட்டர் ஸ்டைல்னு இப்படி பண்ண முடியும் அப்படின்னு நருட்டோ கேட்பான். சக்குரா சும்மாவா காப்பி நிஞ்சான்னு கூப்பிடுவாங்க, இப்போதான் புரியுது அப்படின்பா. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஜிராயா இது ரொம்பவுமே இழுவையா போகும் போல அப்படின்பாரு. விடியற வரைக்குமே நேரம் இருக்கு, பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படின்பாங்க சுனாடி. காரா ஃபைட் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கே பார்த்தீங்கன்னா காங்க்ரோ அப்புறம் சில ஷினோபிஸ் வந்திருப்பாங்க. காரா அப்படின்பா. ஆக்சுவலாக டெய்டராவை காரா சேஸ் பண்ணுற சீனில் வெறித்தனமாக இருக்கும். அந்த ஷுகாக்கு ஹேண்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்டரா அவன் கிளேவை யூஸ் பண்ணிட்டு நேரம் வந்துருச்சு அப்படின்பா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப அதே மாதிரியான பறவையை 3 சின்னதாக இருக்கும் கையில் வச்சிருப்பான். காரா அவனோட அந்த ஷுகாக்கு ஹேண்ட்ஸை வச்சு அட்டாக் பண்ணும் போதும் கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக டாச் பண்ணிகிட்டே தான் இருப்பான். உண்மையான ஷோவே இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்பான் டெய்டரா. அவன் கையில் இருக்க கிளேஸ் எல்லாம் தூக்கி போடுவான். அங்கங்கே வெடிக்கும். காரா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அவன் மேலே தான் ஃபுல் ஃபோக்கஸையும் வச்சிருப்பான். திரும்ப டெய்டரா அட்டாக் பண்ணுவான். ஆக்சுவலாக அதை வந்து காராவோட ஷுகாக்கு ஹேண்ட்ஸ்னாலே கேட்ச் பண்ண முடியாது. அது வெடிக்கும். இவன் வெடிக்க வைக்காத ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கு, அதே மாதிரி அவன் அதை கைட் பண்றான் அப்படின்னு திங்க் பண்ணுவான் காரா. டெய்டரா திரும்ப அட்டாக் பண்றதுக்கு அந்த கிளே பேக்குள்ள கை விடுவான். நருட்டோ அண்ட் சக்குரா பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆயிருப்பாங்க.
ஷரிங்கான்கள் சாதாரணமா என்ன அப்படின்பா சக்குரா. ஆமா அப்படின்பா நருட்டோ. கக்காஷியோட சீல் ஃபார்மேஷனை பார்க்கவும் முடியல, அந்த ஜுட்ஸு எப்படி நடக்குதுன்னு தெரியலங்கிற அளவுக்கு ஸ்பீடா நடக்குது அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல தலைவனோட அந்த சீல் ஃபார்மேஷன் வேகத்தையும் ஃபயர் ஸ்டைல் பண்ணது அப்புறம் வாட்டர் ஸ்டைல் பண்ணது இது எல்லாத்தையுமே காட்டுவாங்க. சக்குரா பெல்ஸ் கிடைக்கணும்னா ப்ரே பண்ண மட்டும் பத்தாது, கக்காஷி சென்சோயோட கைகளை கட்டணும் அப்படின்பா. கக்காஷி சென்சே ரொம்ப ஸ்ட்ராங் தான், ஷிகமாருவை விட ஸ்மார்ட்டான ஆளு, கீபாவை விட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்ல பெட்டரா இருப்பாரு, அவரோட ஷரிங்கான் சாஸ்கேவோட விட பெட்டரா இருக்கும், தாய் ஜுட்ஸுல புஷிப்ரோவோட பெட்டரா இருப்பாரு, அதுன்னு மட்டும் இல்லாம அவர்கிட்ட அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்பா நருட்டோ. இருந்தாலுமே கக்காஷி சென்சேக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்கும்ல, அதை திங்க் பண்ணி பார்த்தோம்னா கண்டுபிடிச்சலாம் நினைக்கிறேன் அப்படின்பா சக்குரா. வீக்னஸ் அப்படின்ட்டு நருட்டோ திங்க் பண்ணுவான். கண்டுபிடிச்சிட்டு அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு அப்படின்பா. சக்குரா பயங்கர ஷாக் ஆவா. கக்காஷி ஒரு ட்ரீ கடியில் உட்காந்துட்டு இருப்பாரு. என்னோட ஷரிங்கானை இந்த அளவுக்கு யூஸ் பண்ண வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, இருந்தாலுமே விடிகிற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட இருக்க டூல்ஸ் எல்லாம் செக் பண்ணுவார். ஷுரிக்கன்ஸ் குணாயெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு புக்கை தொட்டிருப்பார் போல. இல்லை அதுக்கு இப்போ நேரம் இல்லை, முதல் மாதிரி இப்போ இல்லை, நம்மளால படிச்சுட்டே எல்லாம் ஃபைட் பண்ண முடியாது அப்படின்ட்டு திங்க் பண்ணுவார். இருந்தாலுமே கக்காஷிக்கு அந்த புக்கை படிக்கணுங்கிற கியூரியஸ் வந்து குறைஞ்சிருக்காது. அடுத்து என்னடா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான கியூரியஸில் இருக்கு, நான் அதை படிச்சே ஆகணுங்கிற மாதிரி இருப்பார். மேக் அவுட் டாக்டிக்ஸை என்னால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது, படிச்சே ஆகணும் அப்படின்பாரு. நருட்டோ வீக்னஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அது என்னன்ட்டு சக்குரா கேட்பா. தலைவன் ஒரு மாதிரி வினோதமாக சிரிச்சுட்டு, இதுக்கு முன்னாடி கக்காஷி சென்சே நடந்துகிட்ட விதத்தை பற்றி திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியும் அப்படின்பா. விளையாடாமல் சொல்லு நருட்டோ அப்படின்பா. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையாமே நீ கிரேட் நருட்டோ, அவரோட வீக்னஸ் இதே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் இந்த ஒரு விஷயத்த பண்ணோம்னா அவர் ஷரிங்கான் யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் அப்படின்பா சக்குரா. நமக்கு இதுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்பா நருட்டோ. சக்குரா சிரிச்சுக்கிட்டே, உண்மையாலுமே நீ நம்பர் 1 மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் நக்கிள் ஹெட் நிஞ்சா தாண்டா நருட்டோ அப்படின்பா. கக்காஷி இவங்க நல்லாவே வளர்ந்துட்டாங்க, அடுத்த அட்டாக் என்ன மாதிரி வைப்பாங்களோ அப்படின்ட்டு திங்க் பண்ணுவார். இதுக்கப்புறமா நருட்டோ அண்ட் சக்குரா 2 பேருமே அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராவாங்க. சாண்ட் வில்லேஜில் காட்டுவாங்க. காரா அண்ட் டெய்டரா ஃபைட்டே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக போயிட்டு இருக்கும். டெய்டரா திரும்ப அவனோட கிளேவை யூஸ் பண்ணி 2 பறவையை கிரியேட் பண்ணுவான். இந்த தடவை இது ரொம்பவுமே ஸ்பீடாக வரப்போகுது அப்படின்பா. ஆக்சுவலாக இதை காரா கிட்ட பக்கத்தில் கொண்டு போக வச்சு வெடிக்க வைக்கிறது தான் பிளானே. பார்த்தீங்கன்னா டெய்டரா சொன்ன மாதிரியே பயங்கர ஸ்பீடாக போகும். காரானால பெருசாக ஹேண்டில் பண்ண முடியாது, அவன் பக்கத்தில் போய் பயங்கரமாக வெடிக்கும். இதெல்லாம் பார்த்த காங்குரோ காரான்ட்டு கத்துவான், பயங்கர புகையா இருக்கும். லீஃப்ல காட்டுவாங்க கக்காஷி அவங்க வந்துட்டாங்க போல இருக்குன்ட்டு எந்திரிப்பாரு. ஒரு ஆந்த ஒரு எளிய விரட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. நருட்டோ அண்ட் சக்குரா பார்த்தீங்கன்னா கக்காஷியை அட்டாக் பண்ணுறதுக்கு போவாங்க. கக்காஷி என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க போல இருக்கே, நேருக்கு நேரம் மோதிர மாதிரி வரீங்க அப்படின்பாரு. இப்ப பண்ணு நருட்டோ அப்படின்பா சக்குரா. சரி அப்படின்ட்டு கக்காஷி சென்சே மேக் அவுட் டாக்டிக்ஸோட கடைசியில அப்படிங்கும் போதே ஷாக் ஆவாரு. மெயின் கேரக்டருக்கு என்ன ஆகும் தெரியுமா அப்படின்பா. யாருக்கா இருந்தாலுமே ஒரு சீரீஸை இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அதை ஸ்பாயில் பண்ற மாதிரி எவனாவது ஒருத்த வருவான் இல்லையா, அந்த ஒரு சம்பவம் தான் இங்க நடக்கும். ஸ்பாயில் பண்ணிடாத நருட்டோன்ட்டு காதை பொத்துவாரு. ஷரிங்கான் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா கக்காஷினால ஈஸியாவே நருட்டோவோட லிப்பை ரீட் பண்ண முடியும். அவனோட சவுண்ட்ஸ் கேட்கலினாலும் எனக்கு இது புரியுது அப்படின்ட்டு கண்ணை பொத்துவாரு. கக்காஷி கண்ணை திறந்து பார்க்கும்போது நருட்டோ அண்ட் சக்குரா 2 பேருமே அந்த பெல் எடுத்திருப்பாங்க. கக்காஷிக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கும். நருட்டோ அண்ட் சக்குரா 2 பேருமே செம எக்ஸைட்மெண்ட்டோட இருப்பாங்க. கக்காஷி தலையில கை வச்சுட்டு 2 பேர்த்தையுமே அப்ரிஷியேட் பண்ணுவாரு. 3 பேருமே சிரிப்பாங்க. எப்படியோ ஒன்று இந்த டெஸ்ட்ல சக்சஸ்ஃபுல்லா பாஸ் ஆயிருவாங்க. சாண்ட் வில்லேஜ்ல காட்டுவாங்க. அந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறமா அந்த புகையெல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் தெரியும் காரா இதுக்கு முன்னாடி நருட்டோவை காப்பாத்துறதுக்கு வந்து ஒரு ஜுட்ஸு யூஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, ஒரு டோம் மாதிரி கிரியேட் பண்ணி, அதே விஷயத்த யூஸ் பண்ணி தான் இங்கே இவன் தப்பிச்சிருப்பான். இதை பார்த்த டெய்டரா எதை பாதுகாக்கிறதுக்கு முட்டையோடு இருக்கோ அது மாதிரி தான் இதெல்லாம் அப்படின்பா. எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு முட்டையோட ஓடு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் இருக்கும். அதை நம்ம ஈஸியாகவே உடச்சி பார்த்தீங்கன்னா ஆம்லேட் போட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த டோமெல்லாம் உடைக்கிறது ஈஸி அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பான் டெய்டரா. காராவோட தேடை இது எல்லாத்தையுமே வெளியே வந்து பார்த்துட்டு இருக்கும். டெய்டரா இருந்தாலுமே இது இன்க்ரெடிபிளாக இருக்கு, மொத்தமாக வெடிச்சதையும் ஸ்டாப் பண்ணியிருக்கான்ல அப்படின்பா. சிரிச்சுட்டு இருப்பான். அந்த பாயிண்ட்ல அவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஷுகாக்குவோட ஆர்ம்ஸ் வரும், இருக்கலே ரொம்ப பெருசாக இருக்கும். காரா சாண்ட் பிரிசன் அப்படின்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நருட்டோ கிட்ட சுனாடே இருந்துட்டு எப்படியோ ஜெயிச்சிட்டீங்க, பரவாயில்ல, உனக்கு எப்படி நருட்டோ அதை பற்றிலாம் தெரியும்னு பேசும்போது அடல்ட்ஸ்லாம் ரொம்ப போரிங் தான், அப்படி ஒன்றும் பெருசால இல்லை, நான் வெறும் 10 பேஜ் தான் படித்தேன், போர் அடிச்சிருச்சுன்ட்டு அப்படியே மூடி வச்சேன் அப்படின்பா. ஓஹோ 10 பேஜ் படிச்சிருக்கியா, இதுக்காகவே உனக்கு தண்டனை கொடுத்தாகணும், அகாடமி பாத்ரூமை 3 நாள் நீ தாண்டா கழுவுற அப்படின்பாங்க சுனாடே. நருட்டோ இதுக்கப்புறமா த காசேகாகே ஸ்டாண்ட்ஸ் டால் அப்படிங்கிற எபிசோட தான் பார்க்க போறீங்க அப்படின்பா.
இதுக்கப்புறமா நிஞ்சா ஸ்கூல் ஸ்பெஷல் கிளாஸ்ங்கிற டைட்டில் போடுவாங்க. கக்காஷி வணக்கம் வச்சு இன்னைக்கு காராவை பத்தி தான் பார்க்க போறோம் அப்படின்பாரு. காரா அவனோட சக்கராவை இன்ஃபியூஸ் பண்ணி சாண்டை மேனிப்புலேட் பண்றான். சாண்ட் சிப்ளிங்ஸா இருக்க 3 பேத்துல கடைக்குட்டி காரா தான் அப்படின்பாரு. சின்ன பையன்லயே அவனுக்குள்ள ஷுகாகுங்கர் சான்ஸ்பிரிட்டை அடைச்சிட்டாங்க. கண்டிப்பா தான் பையனே த்ரெட்டா வந்துருவானோ அப்படின்ட்டு காசேக்காக கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் சண்டை போட்டா தனக்காக மட்டுமே சண்டை போடுவேன் அப்படின்னு காரா ஒரு முடிவுக்கு வந்திருப்பான். இதுக்கப்புறமா நருட்டோ தான் அவனை அந்த ஒரு பாத்துல இருந்து வெளியே கொண்டு வந்திருப்பான். 2 பேருமே ஒரே மாதிரியான வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பாங்க. இருந்தாலுமே பவருங்கிற டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, அது ஒரு நண்பனை லவ் பண்றனாலயோ இல்ல தனக்கு ரொம்பவுமே பிடிச்சவங்கள காப்பாத்துறதுக்காகவோ நம்ம கொடுக்குற பவர் தான் ஜாஸ்தியா இருக்கும். தனக்காக சண்டை போடுறதெல்லாம் பவருங்கிறதே இருக்காது அப்படின்னு நருட்டோ அவனுக்கு புரிய வச்சிருப்பான். காராவும் மாறி இருப்பான். இந்த டைம்ல சாண்டும் லீஃபும் ஒரு நல்ல நட்பு நாடா இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாத்திக்கிட்டோம். இந்த டைம்ல காரா தான் காசேக்காகவா இருக்கான். சரி, கடைசியா ஒரு கேள்வியை கேட்கறேன் அப்படின்னு பாரு கக்காஷி. காராவோட நெத்தியில எழுதி இருக்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்பாரு. அது லவ் தான் அப்படின்ட்டு. நான் கியூரியஸா இப்போ ஒரு புக்கை படிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடுவாரு. இதோட இந்த எபிசோடும் முடியுது.